அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் நடைபெற்று வர கூடுதல் நடைமேடை, அதுக்கப்புறம் தென்காசிக்கு தனி பாதை அமைக்கிறது, யார்டுக்கு தனியாக சன்டிங் லைன் அமைக்கிறது, இந்த பணிகளை பற்றி பார்க்க இருக்கோம். கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் வாய்ஸ் இந்த அளவுக்கு இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் வாய்ஸ் ஓவர் பண்ண வேண்டாம் அப்படின்னு தான் நினச்சேன். இருந்தாலும் இப்படி ஒரு நிலைமையில் எடுத்து சொல்லலை அப்படின்னா வீடியோ முழுமையடையாது அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணுறேன். நண்பர்களே, நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுற நண்பர்கள் எல்லாருக்குமே தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 50 வீடியோக்களுக்கு மேலே இந்த ஸ்டேஷனை பற்றி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். அதில் கடைசி ஒரு 10 அப்டேட் பார்த்திங்க அப்படின்னா பணிகள் நடந்த மாதிரியே தெரில, ஆமை வேகத்தில் நடைபெற்று வந்தது. அது எதனால் அப்படிங்கிறதும் நம்ம அந்த வீடியோவில் சொல்லியிருந்தோம். இந்த மாதிரி தடைக்கெல்லாம் இந்த திருவள்ளுவர் ஈரடுக்கு மேம்பாலத்தோட ஒட்டி இருக்கிற இந்த நடைமேடை தான். இது இந்த ஒரு தூண் குறுக்க இருக்கிறதுனால இந்த ட்ராக்கில் இங்கே அமைக்க முடியல. 6வது பிளாட்பாரத்தோடு கொண்டு போய் இணைக்க முடியாத ஒரு சூழ்நிலை நடைபெற்று வந்தது. இதுக்கு மாநகராட்சி பர்மிஷன் கொடுக்காமல் இருந்தாங்க. அதில் பர்மிஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தான் பார்த்திங்கன்னா 1/8/2025 பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா 1/8 இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு செயல்படாது அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிட்டிருந்து அங்கிட்டு கடந்து போகிறது முடியாத அளவுக்கு மேலே தகரத்தை வச்சு தற்காலிக ஒரு கதவையும் டோரையும் உருவாக்கி அதை லாக் பண்ணிட்டாங்க. ஸோ ஏற்கனவே பார்த்திங்கன்னா பெரும்பாலான மக்கள் அந்த ஃபுட் ஓவருக்கு பதிலாக கீழே கூடி தான் ட்ராக்கை கடந்துகிட்டு இருந்தாங்க. இப்போ அதை தொடர்ச்சியாகவே அப்படி தான் கடக்கிற மாதிரி ஆகிடுச்சு. பெரும்பாலான மக்கள் அந்த ஈரடுக்கு மேம்பாலத்தை பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருந்தாங்க. ஸோ இப்போது இதை இடிக்க பர்மிஷன் கொடுத்தும் கூட 12 நாள் ஆயிடுச்சு. இந்த வீடியோ எடுத்தது ஆகஸ்ட் 12. இந்த 12ஆம் தேதி கூட இதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜு கீழே நீங்கள் ஃபஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த மேலம் செய்கிற வட இந்திய நண்பர்கள் அவங்க ஃபேமிலியோடு இங்கே கீழே டென்ட்டு அமைச்சு அதை வீடாகவே மாற்றிட்டாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி அவங்கள காலி பண்ண முன்ன போதும்னு ஆயிடுச்சு. ஒரு வழியாக இன்றைக்கி அந்த பேச்சுவார்த்தை முடிவு பெற்று எல்லாத்தையும் மாற்றி அனுப்பிட்டாங்க. ஸோ இன்னும் கூடிய விரைவில் இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜை ரிமூவ் பண்ணுற வேலைகளை தொடங்குவாங்க. இந்த ஃபுட் ஓவர் பிரிட்ஜ் மட்டும் ரிமூவ் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம வேலைகள் ரொம்ப வேகமாக நடைபெறும். அதாவது ரிமூவ் பண்ணிவிட்டு புதிய மேம்பாலம் கட்டுறாங்க. அது வரைக்கும் இந்த வேலை மெதுவாக நடைபெற்றாலும் அதை தொடர்ந்து இந்த வேகமாக இந்த பணிகள் முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நண்பர்களே, நம்ம வாஞ்சிமணியாச்சி சைட்லேருந்து திருநெல்வேலிக்குள்ளே போய்ட்டுருக்கோம். ஆக்சுவலாக இந்த டெட் லைன் இருக்குது இல்லைங்களா, இந்த டெட் லைனை தான் நேராக அங்கே தெரிகிற அந்த ட்ராக்கோட இணைக்கணும். அந்த வளைஞ்சு போகுது பாருங்கள், இந்த ட்ராக்கோட இணைக்க வேண்டியது இருக்கும். அப்படி நாம் இணைக்கும் போது நேரடியாக அது 1 மற்றும் 2வது பிளாட்பாரத்தில் கொண்டு போய் இணைக்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த ட்ராக் பார்த்திங்கன்னா நேராக சன்டிங் லைனுக்கு உள்ளே போயிடும். ஸோ அதனால் இந்த பணிகள் நடைபெற்று வருது. அங்கிட்டு தான் தடைக்கல்லாக இருக்குன்னா இங்கிட்டு ஏன் இவ்வளவு தாமதம்னு தெரியல. ஸோ நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த பணிகள் முக்கியமான தடைக்கல்லாக இருந்த இந்த பிரிட்ஜு ரிமூவ் பண்ணுறதுக்கான காலம் வந்துட்டதுனால இந்த அப்டேட்டில் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த பிரிட்ஜை ரிமூவ் பண்ணும்போது நம்ம அடுத்து அப்டேட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.